வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் புக் பேக் இன்சைட் படிக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேங்கில் கூடிய கொஷின்லாம் ஒரு கிளாஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதில் கொஷின்ஸ் நமக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்தால் இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மினி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் கொஷின்ஸ் நமக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெட்டீரியல் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த மெட்டீரியலுடைய இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே யார் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா A6 செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 16 2 மார்க் இருக்குது, 3 மார்க் வந்து 6 3 மார்க் இருக்குது, 5 மார்க் வந்து 6 5 மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸில் 2 மார்க் 15 இருக்குது, 3 மார்க் 1 இருக்குது, 5 மார்க்கு 6 இருக்குது. குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸில் 2 மார்க்கு 3 இருக்குது, அதே மாதிரி 3 மார்க்கு 3 இருக்குது, 5 மார்க்கு 5 இருக்குது. அதே மாதிரி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியில் டோட்டலாக 2 மார்க் வந்து 10 இருக்குது, 3 மார்க் 1 இருக்குது, 5 மார்க் வந்து 4 இருக்குது. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் வந்து 15 கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 3 மார்க் வந்து 11 இருக்குது, 5 மார்க் வந்து 7 இருக்குது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜியில் 2 மார்க் 4 இருக்குது, 3 மார்க் 4 இருக்குது, 5 மார்க் வந்து எதுவுமே இல்லை. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜியில் ஈகோசிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 12 இருக்குது, 3 மார்க் 10 இருக்குது, 5 மார்க் 9 இருக்குது. என்வரான்மெண்டல் இஷ்யூஸில் 2 மார்க் 4 இருக்குது, 3 மார்க் 4 இருக்குது, 5 மார்க்கு 2 இருக்குது. பிளான்ட் ப்ரீடிங்கில் 2 மார்க் 2 4 இருக்குது, 3 மார்க் 1 இருக்குது, 5 மார்க் 2 இருக்குது. எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட்டில் வந்து 2 மார்க் 1 தான் இருக்குது, 3 மார்க் 2 இருக்குது, 5 மார்க்கு 3 இருக்குது. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதில் எப்போவுமே நான் சஜஷன் பண்ணுறது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் லெசன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் லெசன் இம்பார்ட்டன்ட். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கணும். அதே மாதிரி 5th படிச்சுக்கோங்க, 9th and 10th கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக பப்ளிக்கு இந்த வருஷம் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், நம்ம 2 மார்க் கொஷின் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பயோபாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி ரெண்டு பேத்துக்குமே தான் இந்த மெட்டீரியல். இதில் டிஃபைன்ட் டிப்ளோஸ்போமி, வாட் இஸ் லேயரிங், வாட் இஸ் கேத்ரோஃபிலி, வாட் இஸ் எண்டோத்தீலியம், மிலிட்டோஃபிலினா என்ன, எண்டோதிஷியம் அசோசியேட்டட் டிசீஸ் ஆஃப் ஆந்தர் ஜஸ்டிஃபை ஸ்டேட்மெண்ட், மிர்மிகோபில்லி, அப்போமிக்சிஸ், நேம் த ஏபயாட்டிக் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி வாட் ஆர் க்ளோன்ஸ், டிஃபைன் பொலினியம், ட்ரா த டயக்ராம், லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் டைகாட் சீட், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டோகேமி allogamy, what are the Aviplus birds, what is scutellum, what is cap lock. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பாலிஎம்பிரியோனினா என்ன, கமர்ஷியலாக எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் டபீட்டம், ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் pollen kit, how does the pollen tube enter to in ovule, enumerate the character features of entomophilus, very very important. Tune insulate, cross insulate 5 மார்க்கு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் how does the male gamete by development. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பாலினேஷன் ஆஃப் மைஸ். அடுத்து வாட் டு யூ நோ நாட் மெக்கானிசம் ஆஃப் பாலினேஷன் இன் சால்வியா. எண்டோஸ்பம்னா என்ன, அதோட டைப்ஸு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் பார்த்னோகார்பி, ரைட் ஏ நோட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். வித் த சூட்டபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல், வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 2ல் மல்டிபிள் அலீல்ஸ், ஜெனட்டிக்ஸு, பேக்ராஸ். பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நான் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டோட மினிமம் மெட்டீரியல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே நல்லா ரிவைஸ் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக இதில் இருந்து வரும். வாட் இஸ் கண்டினியூஸ் வேரியேஷன் வித் இன் எக்ஸாம்பிள், ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் டிஸ்கண்டினியூ வேரியேஷன், வாட் இஸ் ஹைபிரிடைசேஷன், ஹைப்போஸ்டாட்டிக்ஸ், டைஹைப்ரிட் கிராஸ், மென்டல் சக்ஸஸ், ஹெரிடிட்டி, வாட் இஸ் ஹெரிடிட்டி. அடுத்து டிஃபைன் வேரியேஷன், டிஃபைன் லா ஆஃப் டாமினன்ஸ், பீலியோட்ரோபி, டிஃபைன் லா ஆஃப் செக்ரிகேஷன், எபிஸ்டாட்டிஸ். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் நோட் ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் த டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அதேமாதிரி எக்ஸ்பிளைன் த டைஹைப்ரிட் கிராஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. செக்கர் போர்டாவது நல்லா வரைஞ்சி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் இஸ் மீன் பை சைட்டோபிளாஸ்மிக் ரெடன்ஸ், 5 மார்க்கில் கேட்குற மாதிரி தான் கேட்கலாம். கண்டினியூஸ் வேரியேஷன், டிஸ்கண்டினியூ வேரியேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்டாவிசம், குளோரோபிளாஸ்ட் ரெடன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல் குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸ் இருக்குது. வாட் இஸ் கால்டு கிராசிங் ஓவர், வாட் இஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஜெனட்டிக் மேப்பிங், வாட் இஸ் பாயிண்ட் மியூட்டேஷன். 3 மார்க்கில் கம்ப்ளீட் லிங்க்வேஜ், இன்கம்ப்ளீட் லிங்க்வேஜ், யூஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பிங், வாட் இஸ் மியூட்டேஷன், ரைட் த டைப்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கிராசிங் ஓவர், எக்ஸ்பிளைன். கிராசிங் ஓவர் 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர், மென்ஷன் த நேம் ஆஃப் மேன்மேட் சீரியல், how it is formed, very important.
அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளாய்டி நல்லா ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. டயக்ராம் கண்டிப்பாக போன வருஷம் கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 4ல் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. எஸ்சிபின்னா என்ன? நேம் த பாக்டீரியா யூஸ்டு டு ப்ரொடக்ஷன் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். நேம் த ஃபங்கை யூஸ்டு இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். Name the algae used to production of single cell protein. PCR, recombinant DNA technology. What are the enzymes involved in DNA recombinant DNA technology? Restriction endonuclease DNA ligase. What is vector? Vector is small DNA molecule. Bioforming na அடுத்து bioremediation. 3 mark வந்து PBR important. 5 mark பொறுத்த வரைக்கும் application of single cell protein. Advantage disadvantage of BT cotton. போன வருஷம் கேட்டிருந்தாங்க இதை. Compare the various typing of blotting. Steps involved in RNA டெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக் வைஸ் மினிமம் மெட்டீரியல். சாப்டர் 5ல் டோட்டிபொட்டன்சி வாட் இஸ் மீன் பை எக்ஸ்பிளான், லிஸ்ட் ஓவர் த பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அதே மாதிரி நேம் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அகர்னா என்ன, ஸ்டெரிலைசேஷன், கேலஸ், எம்ப்ரியாய்ட்ஸ், வாட் இஸ் மீன் பை ஹார்டனிங். அதே மாதிரி டிஃபைன் எம்ப்ரியோஜெனிசிஸ். அதே மாதிரி வாட் இஸ் ஹைப்ரிட், வாட் ஆர் த டைப் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பிளான். cryoprotectants, secondary metabolites, what is mean by PEG, polyethylene glycol, fusogenic agent. 3 mark பொறுத்த வரைக்கும் redifferentiation, dedifferentiation. How will you produce virus free plant? IBR na enna, write down the basic technique involved in plant tissue culture, write the steps involved in production of secondary metabolites. Transformation important. Biosafety, what are the different materials coating for embryos in production? Agarose, sodium alginate. What are the applications? Somatic embryogenesis. Somatic embryogenesis provide the potential plantlet after for hardening. The period of can be established in plant. Somatic hybrids can be used to productions of synthetic seeds. என்னென்ன பிளான்ட்டை உருவாக்கலன்னா அல்லியம் சட்டைவம், ஒரைசா சட்டைவா. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோமோக்ளோனல் வேரியேஷன், கிளைமேட்டோக்ளோனல் வேரியேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் ஆர்கனோஜெனிசிஸ், ரைட் அபவுட் த மைக்ரோ ப்ராபகேஷன் பனானா. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீடு, ரைட் அபவுட் பேட்டன்ட்டு, க்ரையோ ப்ரெசர்வேஷன், ஐசோலேஷன் ஆஃப் ப்ரோட்டோபிளாஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், ரைட் அபவுட் த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் இன் பிளான்ட் ரிசோர்ஸ், பியூர் சயின்ஸுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அடிஷனல் கொஷின் பொறுத்த வரைக்கும் இதில் ரோல் ஆஃப் ஜீன் பேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி GEAC ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. சாப்டர் 6 பார்க்கலாம். சாப்டர் 6ல் டிஃபைன் ஈக்காலஜி, த ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ், த நேச்சுரல் ஹாபிட்டட் ஆர் ஹோம்ஸ். வாட் இஸ் சீட் பால்? சீட் பால் இஸ் ஏன்ஷியன் ஜாப்பனீஸ் டெக்னிக். பைட்டோ ரெமிடியேஷன், விவிபேரி. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஈக்காலஜிக்கல் ஐராகி பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேபிட்டட் நீஸ் கம்பல்சரியில் கேட்கலாம். ஆட்டோகாரிக்கும் சின்காரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, இல்லைனா சில டைம் வாட் ஆர் த பிரான்ச் ஆஃப் ஈக்காலஜி. வாட் இஸ் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு சாப்டர் 7 டிஃபைன் ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆஃப். அதே மாதிரி வாட் இஸ் ஸ்டாண்டிங் கிராப்பு, போடோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் செயின்னா என்ன, எக்ஸ்பிளைன் த ஈக்காலஜிக்கல் பிரமிட்ஸ். வாட் இஸ் பயோஜியோகெமிக்கல் சைக்கிள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேசியஸ் சைக்கிள், செடிமெண்ட்ரி சைக்கிள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த சீரியல் கம்யூனிட்டிஸ், ஹவு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி இஸ் ஃபார்ம்டு, டிஃபைன் ஃபுட் வெப், த இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபுட் செயின், ஃபார்ம் ஆஃப் வெப் லைக் அரேஞ்ச்மெண்ட். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ரைட் த கான்செப்ட் இன் ட்ராபிக் லெவல், எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு தெர்மோடைனமிக்ஸோட செகண்ட் லா, ரைட் ஏ நோட் ஆஃப் கிராசிங், எக்ஸ்பிளைன் த ட்ரீடைட்டஸ் ஃபுட் செயின், வெரி இம்பார்ட்டன்ட். தென் பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி எக்ஸ்பிளைன். அது கீழே எக்ஸ்பிளைன் த கார்பன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள், கிளாசிஃபை த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட் சஜஷன், லிஸ்ட் அவுட் த சீரியஸ் ஆஃப் ஃபுட் வெப். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இக்கோசிஸ்டம், இல்லை பயாட்டிக்கு, ஆட்டோட்ரோபிக்கு, ஹெட்ரோட்ரோபிக்கு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக்கு இதிலேருந்து கொஷின்ஸ் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த கொஷின் பேங்கில் யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். கண்டிப்பாக கொஷின்ஸ் இதில் இருந்தால் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் ப்ரீடிங்கு, டிஃபைன் பயோபெர்டிலைசர், ரைட் த யூசஸ், நேம் த அப்படிலாம் வாட் இஸ் மீன் பை பிளான்ட் ப்ரீடிங். பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய கொஷினை ஒரு கிளான்ஸ் நல்லா ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டிஃபைன் ஹெட்ரோசிஸ், அதே மாதிரி பயோபெஸ்டிசைடு. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் மென்ஷன் த சம் ஆஃப் த என்டோ ஃபிக்ஸேசிங் பயோஃபர்டிலைசர்ஸ். எனாமரேட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங். 5 மார்க்கு வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு கீழே எக்ஸ்பிளைன் த மியூட்டேஷன் ப்ரீடிங்,
எக்ஸாம்பிள் எழுதணும். பியூர் சயின்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நீம் சீட் ஸ்டோரேஜ், வாட் இஸ் மீன் பை சீட் பிளேட்டிங். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சீட் ட்ரீட்மெண்ட், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் சீட் ஹார்டனிங், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட் அவுட் த விச் இஸ் கேன் பி ஸ்டோர்ட் இன் லாங் டைம் டியூரேஷன். இது பியூர் சயின்ஸுக்கு மென்ஷன் த வேரியஸ் மாடர்ன் மெத்தட் சீட் ப்ரொடெக்ஷன். பியூர் சயின்ஸ் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் சீட் ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 10ல் எக்கனாமிக் யூஸ்ஃபுல் பிளான்ஸ் அண்ட் என்டர்பிரினியர் பாட்டின்னு சொல்லுவோம். இதில் வாட் இஸ் கால்டு கிங் ஆஃப் பிட்டர்ஸ், மென்ஷன் த மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ். 2 மார்க்கு. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நேம் த ஹியூமர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஹெல்த் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், எனாமரேட் த யூஸ் ஆஃப் டர்மரிக். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த பைக்கோ ஆக்டிவ் ட்ரக்கு, வெரி இம்பார்ட்டண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கிங் அண்ட் குயின் ஆஃப் ஸ்பைசஸ் பார்த்துக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக பப்ளிக்கில் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் ஆர்கானிக் பெஸ்டிசைட், நல்லா பார்த்துக்கோங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். பியூர் சயின்ஸ் பாட்னி டெராரியம், ஹவ் வில் யூ போன்சை ட்ரீ ப்ரொசீஜர், நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க் வந்து லிஸ்ட் அவுட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மஷ்ரூம் கல்டிவேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. ஓவராலாக நான் அப்லோட் பண்ண டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மினிமம் ஸ்டடி மெட்டீரியல் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.